ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோடைய லிங்க் அதே மாதிரி எக்ஸாம் நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லேயே வீடியோட லிங்க் இருக்கும். ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் வாங்குகிறோம், அதை டெவலப் பண்ணுறோம், அப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு லூப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணல, பட் இப்போ தான் கரெக்டாக அந்த ஃப்ளோலேயே டைம்லைனில் இது வரும், இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்கிறது. இப்போ சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் வாங்கிட்டோம், டெவலப் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்டர் வந்து ஒரு 4-5 பக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் அந்த அந்த டெஸ்டிங் ஃபேஸ்லேருந்து மறுபடியும் டெவலப்பிங் ஃபேஸுக்கு போகும். மறுபடியும் அந்த டெவலப்பிங் ஃபேஸில் எந்த டெவலப்மெண்ட் நடக்காது, என்னென்ன பக்ஸ் இருக்கோ அந்த பக் ஃபிக்ஸு, அப்டேட்ஸு இதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, இப்போ நான் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு ப்ளகின் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க சில லைப்ரரிஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எழுதின ப்ளகின் வந்து அவங்க அப்டேட் பண்ண லைப்ரரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் கோட் ரீவாம்பிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா இது பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகும். மறுபடியும் அப்போ டெவலப்பிங் ஃபேஸ்க்கு வரும். அந்த டெவலப்பிங் ஃபேஸில் இந்த பக் ஃபிக்ஸு, அப்டேட்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட்ஸு, ஒர்க் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். அதாவது சாஃப்ட்வேர் இஸ் ஆல்வேஸ் எவால்விங். ஸோ எய்தர் எரர் வரலாம், பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் வரலாம், இல்லை கிளைண்ட்டோடைய பிஸ்னஸ் நீட்ஸ் மாறலாம், பிஸ்னஸ் ஷேப் மாறலாம், அவங்க ரெக்குயர்மெண்ட்டே மாறலாம். ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களோட இன்புட்டு, மார்க்கெட்டோடைய பொசிஷன் இதெல்லாம் பொறுத்து நம்ம சாஃப்ட்வேரை ரீவாம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஃபீச்சரும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ when it is done கேட்குறாங்க, ஆஃப்டர் பக் ஃபிக்ஸஸ், ஆஃப்டர் கோட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ரீஃப்ராக்டரிங், பிஃபோர் அ மேஜர் ரிலீஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடியூலில் பக் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆட் டு கார்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இதில் பேமெண்ட் மாடியூலில், அதாவது கார்ட் டு ஆட் மாடியூலில் ஆட் டு கார்ட் ஸ்டில் ஒர்க்கான்னு செக் பண்ணுறோம், பேமெண்ட் ப்ராசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம், ஃபைனலாக இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதில் இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பக்கை வந்து நோட் பண்ணிட்டாங்க, அது டெவலப்பருக்கு போகுது, டெவலப்பர் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் கேஸையும் ரன் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறது ரீடெஸ்ட் ஆளுங்கிற டெக்னிக். இல்லை நான் இந்த மாடியூலில் மட்டும்தான் பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போ இந்த மாடியூலுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் கேஸ் மட்டும் செக் பண்ணால் போதும், சம்மந்தமே இல்லாத லாகின் பேஜில் இருக்க டெஸ்ட் கேஸ்லாம் இப்போ செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு டிசைட் பண்ணுறது டெஸ்ட் செலெக்ஷன். அடுத்து ப்ரையாரிட்டைசேஷன். ரொம்ப ஹை ரிஸ்க்கான டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் பண்ணி செக் பண்ணிக்கிறது ப்ரையாரிட்டைசேஷன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். யூஸ் டூல்ஸ் லைக் செலினியம், ஜெயூனிட், டெஸ்ட் யூனிட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்ட் டூல். இதில் வந்து டெஸ்டிங் கோட் எழுதி வச்சுருவாங்க, அதுக்கு பேர் வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டெக்னிக் வேர்ட் இருக்குது. அந்த டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் தேவையான கோடை எழுதி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம பக் முடிச்சோன்னே அந்த டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சாஃப்ட்வேருக்கு இன்புட், அதுவே என்ன நம்ம இன்புட் சொல்கிறோமோ அதை டைப் பண்ணி வர அவுட்புட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக என்னன்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமக்கு சொல்லிடும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, கேச்சஸ் அன்இன்டெக்டட் சைடு எஃபெக்ட். ஸோ முக்கியமாக வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளே இங்கே கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்தது சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி, அப்புறம் மெயின்டைன் யூசர் ட்ரஸ்ட்டு, ஐடியல் ஃபார் அகைல் அண்ட் ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது, டெஸ்டிங் நடக்குது, மறுபடியும் டெவலப்மெண்ட், மறுபடியும் டெஸ்டிங். இந்த ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் இது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு டெஸ்டிங் தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கண்டிப்பாக டைம் கன்சியூமிங், அதே மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் இருந்தால் தான் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா மறுபடியும் நம்ம ரிவர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சம்திங் அந்த மாதிரி பண்ண முடியும். இதுதான் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங்கோடைய கம்ப்ளீட் கான்செப்ட்.